போன வாரத்தில் 103லேருந்து 109 வரைக்கும் ஒரு தடவை ஜஸ்ட்டு படிச்சிடுறேன். ஏன்னா அதில் வந்து 3 வரிகள் வந்து எபிகிராம் சீட் லைன்ஸ் மாதிரியானவை. On nature's gifts to man a curse was laid, all walks enormed by its own opposites. Error is the comrade of our mortal thought, and falsehood lurks in the deep bosom of truth. Sin poisons with its vivid flowers of joy, or leaves a red scar burnt across the soul. Virtue is a great bondage and a jail. இதில் முதல் வரி அதனுடைய ஆப்போசிட்ஸ்னால் தழுவப்படுகின்றது வாழ்க்கையில் பார்த்தோம். ரெண்டாவது வரியானது தவறிழைத்தல் என்பது மனித எண்ணங்களின் தோழன். இந்த முதல் இரண்டு வரிகளுமே எபிகிராம்னு பண்டிட் அவர்கள் குறித்திருக்கிறார்கள். அடுத்தாப்பில் சொல்லியிருப்பது பாவம் நஞ்சூட்டும் ஒளிமயமான மகிழ்ச்சி என்னும் மலர்களை. அந்த வரியையும் அவர் வந்து எபிகிராம்னு சொல்லியிருக்கின்றார். அதற்கு அடுத்த வரி அதுதான் நாம் பார்க்கவில்லை, இப்பொழுது பார்ப்போம். இங்கே முதல்ல என்ன செய்கின்றது? பாபமானது ஒளிமயமான மகிழ்ச்சி கூடிய மனித வாழ்வு மலர்களால் நிறைந்துள்ளது. அந்த மலர்களை எல்லாம் இந்த பாவமானது வந்து நஞ்சை ஊட்டி விடுகின்றது. அவற்றினுள் எல்லாமே ஒளியானது இருளாக திரிந்து போய்விடுகின்றது. அதேபோல் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே வருகின்றது. இது எப்படி ஏற்படுகின்றது? பாவம் என்ற ஒன்றை நாம் கற்பித்து கொண்டிருப்பதால். அன்னை சாவித்திரியின் தாயார் சொல்லுகிறார், பாவம் என்பது இந்த வாழ்வில் வந்ததனாலே அது மனித வாழ்க்கையினுடைய மலர்களை எல்லாம், ஒளிபுரிந்திய மலர்களை எல்லாம் நஞ்சை ஊட்டிவிட்டது. அதற்கு மேலும் சரி அப்படி நஞ்சை ஊட்டி விட்டாமல் இன்னொன்று என்ன செய்கின்றார்கள்? அப்படி இல்லையெனில் என்ன கருகி சிவந்த தழும் ஒன்றினை ஆன்ம நலத்தில் இட்டு செல்லும். ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா எப்போவோ செய்த தப்பை இன்றைக்கும் நாம் வந்து நினைத்து 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 நான் செய்துவிட்டேனே, ஏன் அப்படி நான் செய்தேன், அறிந்து செய்தேனா, அறியாமல் செய்தேனா, அறிந்து செய்தால் ஏன் செய்தேன்னு போட்டு குழம்பி கொண்டே இருக்கின்றோம். அந்த ஆன்ம நலம் அதை அப்படியே ஒதுக்கி விட்டு இன்றைய நிலையை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு நம்மால் முன்னேறி செல்ல முடியும். இது ஏன் வந்தது? ஏன் இப்படி ஒன்று வந்தது? அந்த நிகழ்வை பாவம் என்றும் புண்ணியம் என்றும் நாம் பிரித்து வைத்திருப்பதால். அடுத்த வரியிலேயே சொல்லுகின்றால் வேர்ச்சுன்னு சொல்லுவார். நற்பண்பு கூறாய் என்ன செய்கின்றோம்? அதை வந்து நமக்கு இதுக்குள்ளே தான் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த புண்ணிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு பழையவற்றை எல்லாவற்றையும் அப்படியே சுமந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சுமையை கழற்றி விட்டோமானால் நம்மால் வேகமாக போக முடியும். ஆக பாவமும் என்ன செய்கின்றது? மனிதனுடைய ஆன்ம நலமானது ஒன்று எங்கே இருக்கின்றது, அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த ஆன்ம நலத்தில் என்ன செய்கின்றது? கருகி சிவந்த தழும்பு. அந்த தழும்பு போகவே இல்லை, அவ்வளவு ஆழமாக பதிந்து போய்விட்டது. அது பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வை வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் செய்து விடுகின்றது என்று சாவித்திரியுடைய தாயார் என்ற பாவத்தை பற்றியும் பேசுகிறார்கள், புண்ணியத்தை பற்றியும் பேசுகிறார்கள். வேர்ச்சுன்றதை வந்து நான் வந்து இங்கே உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட்டு புண்ணியம்னு சொல்கிறேன். அது வந்து நற்பண்புக்கு ஒரு தான். நம்ம வந்து எடுத்துக்கொள்வது என்னென்ன புண்ணியம்? நல்ல செயல், தகாத செயல். நல்ல செயலை செய்தால் மோட்சத்தை அடைவாய், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். தீய செயல் செய்தால் உனக்கு நரகம் கிடைக்கும். ஆகவே செய்யாது. நம்ம பயமுறுத்தி வச்சதுக்காக சொன்னது. அதை இந்த இடத்தில் அன்னை அவர்கள் நான் அன்னைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த கேண்டனில் வருதுன்னு சொன்னால் சாவித்திரியோட அம்மா தான். ஏன்னா அதை நினச்சிக்கோங்க. அன்னைன்னு உடனே திடீர்னு கேட்டு போய் நம்ம மதரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து சாவித்திரியுடைய தாயார் சொல்லுகின்றார்கள். அதே போல் அடுத்த வரிய நற்பண்புக்கு ஒரு அரையுருளான பிணைப்பும் காவற்கூடமும் ஆகும். அதை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியல. இன்றைக்கி பிரதோஷம்னா கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு போகலைன்னா இல்லை இது செய்யணும், இன்றைக்கு இந்த அதனால் செய்யணும், இதற்காக இதை செய்யணும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆசிரம சாதகர் ஒருத்தட்ட நான் கேட்டேன், சார் நான் தினசரி வாசலில் கோலம்லாம் போடுவேன், சில நாள் போட முடியாதுக்கு போயிடும், அதனால் என்ன அது வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டப்போ சொன்னேன், இந்த உறுத்தல்லாம் தான் நமக்கு வந்து நம்மளை கட்டி போடுறது. அதனால தான் இங்கே காவற்கூடம்னு ஜெயில்னு சொல்லிக்கிறது, அதான் பாண்டேஜ்.
நான் செய்யலை அதனால் எனக்கு இன்றைக்கி நல்லது நடக்காது, நான் செஞ்சுட்டேன் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாமே நம்மளை பிணைத்து வைத்து கொண்டிருப்பவை. அது எப்படி அரை ஒளி தான் பொருந்தியது, முழுமையான ஒளி இருக்கின்றது, அதற்காக அது வரவில்லையே, நான் முழு ஒளியைத்தான் வேண்டினேன், இந்த அரை ஒளி எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் நாம் இருக்க வேண்டியதில்லை. நமக்கு அரை ஒளியும் தேவை. அறிவாகிய அரை ஒளியை வைத்து கொண்டு தான் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்காக அவற்றில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். இதுதான் இந்த வரிகள் தான் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எவற்றை சார்ந்திருக்கும்? புண்ணியத்தில் நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு. இப்போ அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்பதற்கு இவை உதவியாக இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வரிகள் 110 143 வரை. At every step is laid for us a snare, alien to reason and the spirit's light, our fount of action from a darkness wells. In ignorance and nescience are our roots. ஒவ்வொரு அடியிலும் நமக்கோர் சுருக்கு போடப்பட்டுள்ளது. மனத்தின் ஆய்ந்தறியும் திறனுக்கும் சிற்பொருளின் ஒளிக்கும் ஒத்திசைவற்றிருக்கும். நமது செயல்களின் ஊற்று அறியாமையின் ஆழங்களே ஆகும். இருளும் அறிவின்மையுமே நமது வேர்கள். இதில் முதல் வரி, அட் எவ்ரி ஸ்டெப் இஸ் லேட் ஃபார் அஸ் எ ஸ்னார், எபிகிராம். அதே போல் கடைசி வரி, இன் இக்னரன்ஸ் அண்ட் நெஷியன்ஸ் ஆர் அவர் ரூட்ஸ், இதுவும் எபிகிராம். அதாவது விதை போன்ற வரி, நமக்குள்ளே ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய வரி. ஒவ்வொரு அடியிலும் நமக்கோர் சுருக்கு போடப்பட்டுள்ளது. நடக்கின்ற அடியில் முதல்ல பார்த்தோம், போன வாரத்தில் பார்த்தோம், கண்ணி வைக்கும் அப்படின்னு பார்த்தோம், முடமாக்கும், இறுதியில் கொல்லும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நடக்கும் பொழுது நம் காலை பிடித்து கொள்வதற்காக ஒரு சுருக்கு போடப்பட்டிருக்கின்றது. அந்த சுருக்கானது நாம் காலை வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. நாம் சரியாக அதில் விழுந்து விட்டோமானால் நன்றாக இழுத்து நம்மை பிடித்து வைத்து கொண்டு விடும். ஒவ்வொரு அடியிலும், அதாவது ஒவ்வொரு முயற்சியிலும் அர்த்தம். ஒவ்வொரு அடின்றது இங்கே நான் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சின்ற அர்த்தம். தியானம் செய்வது, சாவித்திரி படிப்பது, மாத்ரி மந்திர் போவது, அல்லது ஆஷ்ரம் போவது, தியான நாட்களில் செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே நாம் இருந்து, தர்ஷன நாட்களில் வீட்டிலேயே இருந்து தியானிப்பது, இவை போன்ற சிறு சிறு முயற்சிகள், சிறு சிறு அடிகளை எடுத்து வைத்து கொண்டு போயிடும். அப்பொழுது என்று பார்த்து யாராவது வருவார்கள், அல்லது ஏதேனும் ஒரு டெலிஃபோன் வரும். அந்த 5 நிமிஷம் நம்மளை உட்கார விடாதைக்கு பண்ணும். இதைத்தான் சொல்லுகின்றார் இந்த இடத்துல. ஒவ்வொரு அடியிலும் ஒரு சுருக்கு போடப்பட்டுள்ளது. அதை எடுத்து விட்டுட்டு நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதில் போய் விழாமைக்கு இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எது முக்கியம், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக அந்த ட்ராப்புக்குள்ளே விழமாட்டோம். மனத்தின் ஆய்ந்தறியும் திறனுக்கும் சிற்பொருளின் ஒளிக்கும் ஒத்திசைவற்றிருக்கும். எவை? நமது செயலுக்கான தூண்டுதல்கள். இந்த செயல்கள் எங்கிருந்து வருகின்றன? நமது செயல்களுக்கான தூண்டுதல்கள் சிற்பொருளின் ஒளிக்கும் ஆய்ந்தறியும் திறனுக்கும் ஒத்திசைவில்லாமல் இருக்கின்றது. ஹார்மோனியஸாக இல்லை அவை. இந்த செயல்களின் ஊற்று எங்கிருந்து வருவதனால் இது அறியாமையின் ஆழங்களிலிருந்து வருகின்றது. அதாவது கிணற்றுலலாம் ஊத்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வெல்ஸ்ன்றது ஆக்சுவலாக இந்த இடத்துல கிணறுகள் தான். இந்த இடத்துல ஆழங்கள் என்பது அடி ஆழம், மனத்தின் அடி ஆழம், அல்லது அந்த பீயிங்கோட இருப்பினுடைய சிற்பொருளினுடைய அடி ஆழம். அதில் இருந்து என்ன இருக்கின்றது? அங்கே அறியாமை இருக்கின்றது. அந்த அறியாமையிலிருந்து தான் இவை எல்லாமே கிளர்ந்தெழுந்து வருகின்றன. ஆகவே இந்த ஆய்ந்தறியும் திறனும் சிற்பொருள் திறனுக்கும் சிற்பொருளின் ஒளிக்கும் நமது செயல்கள் எல்லாமே ஒத்திசைவில்லாமல் இருக்கும். செயல்பாட்டும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் ஏதோ மாதிரி. அதே போல்
செய்துவிட்டு வருத்தப்படுவோமே ஒழிய செய்வதற்கு முன்னால் யோசித்து பார்க்க மாட்டோம். முக்கியமாக சொன்னால் பேச்சு சட்டுன்னு வாயிலிருந்து வந்துடும். அடாடா இப்படி பேசிவிட்டேனே என்று அப்புறம்தான் அவனை நினைப்போம். இந்த மாதிரி தான். ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் சிந்திப்பதில்லை, அந்த இடத்தில் ஆழ்ந்த அறிவுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆகவே அது என்ன செய்கின்றது? உடனடியாக வெளிப்பட்டு வந்து வருகின்றது. காரணம் அறியாமையின் ஆழம். அதிலிருந்தே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சிறிது மேலேறி வந்தோமானால் நம்மால் ஒளியிலிருந்து செயல்பட முடியும். அதைத்தான் மதர் ஸ்டெப் பேக்னு சொல்லியிருக்கிறது. அந்த ஸ்டெப் பேக்குன்றது ஒளிக்குள் வருவதுன்னு அர்த்தம். ஒளியிலிருந்து பின்னால் போய் கொண்டிருக்கின்றோம், ஒளிக்குள் வருவதுன்றது ஸ்டெப் பேக்ன்றது அதுதான் அது. அதே போல் இன் இக்னரன்ஸ் அண்ட் நெசியன்ஸ் ஆர் அவர் ரூட்ஸ். இதில் எப்படி படிக்கணும்னு சொன்னால் அவர் ரூட்ஸ் ஆர் இன் இக்னரன்ஸ் அண்ட் நெசியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த வரியை படிக்கும் பொழுது அப்படி கொண்டு வந்தோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். நமது வேர்கள் எது? இருளும் அறிவின்மையுமே. மறுபடியும் சொல்கின்றார், இந்த இருளும் அறிவின்மையும் இருப்பதனால்தான் நமது செயல்கள் யாவும் அறியாமையின் ஆழங்களிலிருந்தே வருகின்றன. ஆகவே அவை ஆய்ந்தறியும் திறனுக்கும் சிற்பொருளின் ஒளிக்கும் ஒத்திசைவற்று இருக்கின்றன. வாழ்க்கை இந்த முறையில் வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கின்றது, உயர் எண்ணம் இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் ஒத்திசைவு இல்லை. ஆகவே வாழ்க்கையானது மாறுபட்டு விடுகின்றது. A growing register of calamities is the past's account, the future's book of fate. The centuries pile man's follies and man's crimes upon the countless crowd of nature's ills. பல்கி வரும் பேரிடர்கள் கொண்டமைந்த பதிவேடுதான் பண்டைய நாளின் கணக்கீடு. விதியெனும் புத்தகம் அதன் வருங்காலம். நூற்றாண்டு காலமாக மனிதனின் அறிவற்ற செயல்களும் குற்றங்களும் கணக்கிடவேலா இயற்கை இடர்பாடுகளின் கூட்டமதன் மேலே சென்று குவியும். இப்போ சாவித்திரியினுடைய தாயார் சொல்லுகிறார்கள், பல்கி வரும் பேரிடர்கள் கொண்டு அமைந்த பதிவேடு தான் பண்டைய நாளின் கணக்கீடு. ஆதி நாள்லேருந்து கணக்கு பார்த்து கொண்டே வந்தோமானால் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்கின்றது? பல்கி வரும் பேரிடர்கள். வெறும் பேரிடர்கள்னு சொல்லவே இல்லை, எ க்ரோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பகவான். அதாவது வளர்ந்து கொண்டே வருகின்றது, ஒன்றோடு நின்று விடவில்லை. அடுத்து 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 என்று அழிவுகளின் கூட்டம்தான் அந்த இடத்துல இருக்கின்றது. நம்மளுடைய பழைய அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது இருக்கிறது முழுக்கவே பேரிடர்கள், வளர்ந்து கொண்டே வந்த பேரிடர்கள் தான் அதில் இருக்கின்றன. இதில் நல்லது நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நடந்து இருக்கின்றன, ஆனால் அவற்றை மீறி கொண்டு இந்த பேரிடர்களானது அதற்கு மேலே வந்து கவிழ்ந்து விடுகின்றன. இல்லைன்றால் என்றைக்கும் மனித இனம் தோன்றி பல்லாயிரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயாச்சு, ஏன் இன்னமும் இதே நிலையில் இருக்கின்றோம்? ஆதி மனிதன் இருந்த நிலையில்தான் இன்றும் நாம் இருக்கின்றோம். விலங்கின மனிதனாகத்தான் நாம் இன்றைக்கும் இருக்கின்றோம். அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. பொருளாதார அதாவது லௌகீக வாழ்க்கையில் அநேக முன்னேற்றங்கள் வந்திருந்த பொழுதிலும் அவனுடைய ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் ஏதும் இல்லாமல் எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில் இருக்கின்றான். அதற்கு காரணம் இந்த நமது கணக்கு புத்தகத்தில் இருப்பது அழிவுகள் மாத்திரமே, பேரிடர்கள் மாத்திரமே. அதற்கு மேலே எதுவுமே அங்கே இல்லை. விதியனும் புத்தகத்தின் வருங்காலம், த ஃபியூச்சர்ஸ் புக் ஆஃப் ஃபேட். ஃபேட்டை கேபிட்டலில் கொடுத்துருக்கா. இனிமேல் வரப்போகின்ற காலங்களும் இப்படித்தான் இருக்க போகின்றன, அதில் மாற்றம் இருக்க போவதில்லை. இங்கே ஏன் கேபிட்டல் எஃப்? இதுவரைக்கும் இறைவன் சிருஷ்டித்திருக்கின்றான் மரணம் என்ற தேவனை. அந்த மரண தேவனை வெற்றி கொண்டால்தான் அதை மீற முடியும் நம்மால். இதுவரை வெல்லப்படவில்லை. சாவித்திரி பிறக்கும் வரை பிறந்து சத்தியவானை மணந்து அவன் இறந்துபட்டு இறப்பு கடவுளை அவள் சந்தித்து அவரோடு போராடி வாதாடி ஒளிக்கடவுளையும் சந்தித்து அதன் பிறகே அவள் இந்த உலகிற்கு மண்ணுலகிற்கு
அமர வாழ்வை கொண்டு வரப்போகின்றாள். அதுவரை இது இந்த விதி எனும் புத்தகத்தின் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்கப் போகின்றது. இது உள் அர்த்தம். ஆனால் இங்கே சாவித்திரியோட அம்மா சொல்வது என்னவென்றால், இனிமேல் வரப்போகிற கால மனிதர்களுக்கும் அந்த பேரிடர்கள் தான் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கூற்றுப்படி அது அமைந்திருக்கின்றது. ஆக பழங்காலமும் ஒரே இருட்டு, வரப்போகின்ற காலமும் ஒரே இருட்டு, என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அங்கே அவர் கேட்கின்றார். நூற்றாண்டு காலமாக மனிதனின் அறிவற்ற செயல்களும் குற்றங்களும் கணக்கிடவேலா இயற்கை இடர்பாடுகளின் கூட்டம் அதன் மேலே சென்று குவியும். என்ன அழகா சொல்லிருக்கான் பாருங்க. அதாவது நூற்றாண்டு காலமாக மனிதனின் அறிவற்ற செயல்களும் குற்றங்களும். அப்போ மனிதன் செய்து வந்திருந்தது எத்தனை நூற்றாண்டு காலமாக அறிவற்ற செயல் தான். அவன் உருப்படியான செயல் செய்யலை. திருப்பி நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளவு முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன, நடந்து போன மனிதன் ஒரு வாகனம் கண்டுபிடித்தான், அப்புறம் குதிரையை அடக்கினான், நீராவி இன்ஜின் வந்தது, இவ்வளவுலாம் வந்திருக்கே முன்னேற்றம். அதனால் என்ன பயன் ஏற்பட்டது? மனிதனால் எதை வெல்ல முடியாதோ அதை வெல்ல முடியவில்லை அவனால். அவனுடைய புற வாழ்வை அவன் அதிகப்படுத்தி கொண்டே விரிவுபடுத்தி கொண்டே வளப்படுத்தி கொண்டே செல்கின்றானே ஒழிய அவனுடைய அகத்தினுள் சென்று அவன் அகவாழ்வை வாழ்வதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கின்றார். அவன் செய்வது முழுக்கவே அறிவற்ற செயல்களாலும் குற்றங்களாலும். இன்னொன்று சொல்லலாம், இதில் நம்ம பார்க்குறோம் அறிவற்ற செயல்கள், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். எவ்வளவு பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையுமே. வாகன புகை போக இப்போ இந்த மாதிரி நம்ம செய்திகளெல்லாம் அனுப்பிச்சு அங்கெல்லாம் க்ளவுடாக அப்படியே மேலே அந்த கூட்டங்கள் வேறு அப்படியே மிதந்து கொண்டிருக்கின்றன. நமது செய்திகளால் அந்த வெளிமண்டலமானது நிறைந்திருக்கின்றது. அதை தவிர இவர்கள் எவ்வளவோ ராக்கெட் அது இது எல்லாவற்றையும் மேலே அனுப்ப அவை எல்லாமுமே சிறிது காலத்திற்கு போய் பயனற்று அவையும் அங்கே சுழன்று கொண்டே இருக்கின்றன. இவன் செய்வது அறிவுள்ள செயல் போல் இருந்தாலும் என்ன ஆகின்றது? அது கடைசியிலே ஒரு குறைபாடாக அங்கே நின்று விடுகின்றது. முழு நிறைவை எட்ட முடியவில்லை. இது எதற்கு மேலே வருகின்றதாம்? ஏற்கனவே இயற்கையானது நிறையதை கொடுத்துருக்கீங்க, ஆரம்ப காலத்திலிருந்தே கொடுத்திருக்கின்றது. எப்படி கடற்கோள் சுனாமி மாதிரி வர்றது, பூகம்பம் வருது, எரிமலை வெடிக்கின்றது, பெரும் புயல்கள் வருகின்றன, கொள்ளை நோய் வருகின்றது, சொல்ல முடியாத நோய்கள் இப்பொழுது வந்திருப்பது போல் இந்த கொரோனா, இது மாதிரி எத்தனையோ, கால்ரா, எவ்வளவோ பிளேக், ஒன்றையும் பாருங்கள். ஒவ்வொன்றையும் பார்த்தாலும் இயற்கை கொடுத்தது. அது ஏற்கனவே அது ஒரு பேரிடர்களால் சூழப்பட்டு இருக்கின்றது. அதற்கு மேலே அது போதாதோவென இவன் வேற மேலே கொண்டு போய் சுமத்தி வைக்கிறான். மனிதனுடைய அறிவற்ற செயல் குற்றங்களும் அவன் செய்கின்ற குற்றங்களும் அந்த இயற்கை போதாதோவென மேலே இருக்கின்றன. அவ்வளவு நிறைய ஒரே இருள் இருள் இருள். அதுதான் அங்கே அன்னை அர்த்தம் கொள்கிறார்கள். நான் எப்படி போனாலும் எனக்கு முன்னால் பார்த்தேன், என்னுடைய காலத்துக்கு முன்னால் பார்த்தாலும் அங்கே இருளாகத்தான் இருந்தது. குற்றங்களும் அறிவற்ற செயல்களும் தான் இருந்தது. ஏற்கனவே இயற்கை எங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டது. இதில் மனிதன் வேற செய்கிறான். அவளுக்கு தெரிகின்றது மனிதனும் அதை செய்கின்றான் என்று. அன்னை என்ன செய்கிறார்? சாவித்திரியின் தாய் என்ன கூறுகிறார்கள்? நாம் செய்வதையும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் செய்யலைன்னு சொல்லலை அந்த இடத்துல, அவர்கள் அதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக இப்போ எல்லாமே அங்கே குவிந்திருக்கின்றன. As if the world's stone load was not enough, a crop of miseries obstinately is sown by his own hand in the furrows of the gods, the vast increasing tragic harvest reaped from old misdeeds buried by oblivious time. உலகதனை அழுத்தும் பாரம் போதாதோவென துயரங்களின் பயிர் ஒன்று மூர்க்கத்தனத்தோடு கடவுளரின் முழு சால்களினூடே மனிதனின் கைகளினாலேயே விதைக்கப்பட்டது. பெருகி வரும் அவலம் கொண்ட அறுவடை அறுக்கப்பட்டது. காலத்தினால் மறக்கப்பட்டு புதையுண்டு போன பழைய தவறான செய்கைகளில் இருந்து.
அந்த அறுவடை இணை இல்லை, அந்த இணையை அடிச்சிருங்க. அது இலக்கண பிழையாக வந்திருக்கு. அது படித்து பார்க்கும் பொழுது ஆகவே அது அறுவடை. இப்போது அறிவற்ற செயல்களும் குற்றங்களையும் அவன் செய்து விட்டான் இல்லையா, அதுக்கான பலனை அனுபவிப்பது யார்? அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதற்கான அறுவடையையும் அவனே செய்கின்றான். அதற்கும் முன்னால் வரிகளில் வருது, உலகதனை அழுத்தும் பாரம் போதாதோவென. இப்படி வேர்ல்ட்ஸ் ஸ்டோன் லோட் வாஸ் நாட் இனஃப், ஆஸ் இஃப் உள்ளதெல்லாம் போராதா, இன்னும் வேற வேணுமா அப்படின்ற மாதிரி துயரங்களின் பயிர் ஒன்று இவன் என்ன செய்கின்றான், மனிதன் தனக்கான துயரத்தை தானே நடவு செய்து கொண்டே போகிறான். கடவுள் அழகான ஒரு நிலம், வாழ்க்கையாகிய நிலம்னு எடுத்துக்கொள்ளலாம், வாழ்வாகிய நிலத்தை கொடுத்திருக்கின்றார். அதில் நல்ல பயிர்களை, நல்ல விதைகளை விதைத்து நல்ல அறுவடை செய்து சந்தோஷமாக இறைவனை நோக்கிய பயணமாக அது அமையலாம். அதற்காக அவர் என்ன செய்கின்றான், கடவுளரின் உழு சால்களினுடைய கடவுளே வந்து கடவுளர்களே அதற்கான அந்த உழும்பொழுது செய்வார்கள். அந்த விதை விதைப்பா சால்னு சொல்லாங்க, உழு சால்னு சொல்லாங்க. அதாவது ஏரினுடைய கூர் முனையானது குத்தி நன்றாக ஆழமாக குத்தி கொண்டே போகும். அதில் வந்து விதை விதைத்து கொண்டு போவார்கள். அது மாதிரி அந்த உழு சால்கள் இங்கே மனித வாழ்க்கைக்கு கடவுளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உழு சால்களில் மனிதன் துயரத்தின் பயிரின் விதையை தானே அப்படியே அவனே விதைத்து கொண்டே போகின்றான். அப்போ என்ன விதைச்சானோ அதுதான் அறுக்க முடியும். வினை விதைத்தால் வினையைத்தான் அறுக்க முடியும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லி பழமொழி. ஆகவே அவன் எதை விதைத்தானோ அதையே எப்படி இருக்கின்றது அந்த அறுவடை, பெருகி வரும் அவலம் கொண்ட, பெருகி கொண்டே வருகின்றது. ஒன்றா நிற்கல, அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டே வருகின்றது. ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, இது அதற்கு வழிகோலுகிறது, அது அடுத்ததற்கு வழிகோலுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாமே இந்த பெருகி வருகின்ற அவலம் கொண்ட அறுவடையை அவன் அறுக்க வேண்டி வந்து விடுகிறது. இந்த அறுவடை எப்படி வந்தது, அடுத்த கடைசி வரியில் சொல்லியிருக்காங்க, காலத்தினால் மறக்கப்பட்டு. டைம், கேபிட்டல் டி. அந்த காலமானது பழையவற்றையெல்லாம் மறந்து விட்டது. இது இப்படிலாம் இருக்குன்றது அது மறந்து விட்டது. காலத்தினால் மறக்கப்பட்டு புதையுண்டு போன பழைய தவறான செய்கைகளில் இருந்து. இதுக்கு நமக்கு தெரியும் ஒரு அருமையான உதாரணம். 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டு போடப்பட்டது. வேறு எதுவுமே வேண்டாம், அவன் என்றைக்கோ செய்துவிட்டு போனான். இந்த விதையை யார் உருவாக்கியது? சயின்டிஸ்ட். அவர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் மனிதன் பயன்படுத்தி கொண்டது அழிவிற்கு. அது பின்னால் வருது, அதுவும் அப்படியே வருது. பகவான் ஒன்றையுமே விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அப்படியே நம் கண்ணுக்கு எதிராகவே நாம் பார்க்கின்ற உதாரணங்களை நாம் மனதில் கொண்டு வந்தோமானால் பகவான் சொல்கின்ற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உண்மை என்று தெரியும். இவன் என்ன செய்கின்றான், அவனே விதைக்கின்றான், அவனே அறுவடை செய்கின்றான், அவனே அதை அதன் பயனையும் துய்க்கின்றான். அதை அனுபவிப்பதும் அவனே தான். அது மட்டுமல்ல, சரி அவனோட போயிடுதா, ஒரு மனிதனோட போயிடுதா, ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தார் அவரோட போய்விட்டதா, ஒன்றுமே அறியாத இன்று பிறக்கின்ற குழந்தைகள் கூட அதை கண்டு அந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றன. அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். பழைய தவறான செய்கைகளிலிருந்து இன்றைக்கு வரை இனிமேல் வரப்போகும் காலங்களிலும் அந்த மனித இனமானது துன்புறப் போகின்றது. மனிதன் தவறான செய்கைகளை செய்கின்றான், அறிவற்று செய்கின்றான், குற்றங்களை புரிகின்றான் என்று இவ்வளவத்தையும் சாவித்திரியோட அம்மா அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இத்தனை அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, தெரியாமல் இல்லை, அனைத்தையும் தெரிந்தே அவர்கள் கூறுகிறார்கள். He walks by his own choice into hell's track. This mortal creature is his own worst foe. His science is an artificer of doom. He ransacks earth for means to harm his kind. He slays his happiness and others' good.
நரக கன்னிகளை தானே தேர்வு செய்து நடமாடுகிறான். சாக்காட்டின் கைப்பாவையான அவனே அவனுடைய மோசமான எதிரி. அவனுடைய விஞ்ஞானம் ஊழின் ஒரு கைவினைஞன். அவன் மண்ணிலே துருவி தேடுகிறான் தன் இனத்திற்கு கேலி செய்யும் வழிகளை. தன் மகிழ்ச்சியையும் ஏனையோரின் நலன்களையும் கொலை செய்கிறான். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஷீ நோஸ் எவ்ரிதிங். வாழ்க்கையில் நடக்கிறது, மனித இனத்தில் நடப்பது முழுவதையுமே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கின்றது என்ற கேள்விதான் நாரதர் முன்னால் வைக்கப்படுகின்றது. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய சாவித்திரியினுடைய தாயார் குற்றம் சொல்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இவ்வளவெல்லாம் நடக்கின்றது எதற்காக? இறைவன் ஒரு பொறியாக மனிதனுக்குள்ளே வந்திருக்கின்றான் என்றால் ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற கேள்விதான் அதுக்கு பின்னே மறைந்திருக்கின்றது. நரக கன்னிகளை தானே தேர்வு செய்து நடமாடுகிறான். பாருங்க, இந்த வழியில் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தனை ட்ராப்ஸ் இருக்குது. எத்தனை வார்த்தைகள் போட்டிருக்கார் பாருங்க பகவான். ட்ராப்ஸுன்றார், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அது சுருக்குன்ற ஸ்னார்னு சொல்கிறார், அதுக்கு மேலே மைன்னு சொல்கிறார். இவ்வளவு வார்த்தைகளையும் அவர் போட்டு இவ்வளவு கொடூரங்கள் இருக்கின்றன வாழ்க்கையில் என்பதை குறிப்பிடுகின்றார். அதை தானே இந்த வழியில் போனால் வரும் தெரிஞ்ச அப்புறம் அந்த வழியில் எதுக்காக போகணும்? இந்த வழியில் ரயட்ஸ் நடக்கின்றது, போகாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இல்லை என்ன ஆகிடுறது பார்ப்போம் அப்படின்னு போகலாமா? நமக்கு தெரிந்தே அதை செய்யலாமா? அப்படி தான் இங்கே வருது. தெரிந்தே தானே தேர்வு செய்து, ஹி சூசஸ், அந்த இடத்துல அவனே தேர்வு செய்கிறான். இதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறான். இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவோ உதாரணங்கள் காட்டிக்கொண்டே போகலாம். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. நமக்கே தெரியும் எங்கெல்லாம் நாம் தவறு செய்கின்றோம் என்று, எந்த இடத்தெல்லாம் நாம் போய் விழுகின்றோம் என்று, எந்த சுருக்கில் மாட்டுகிறோம், எந்த கண்ணிக்குள் போய் மாட்டுகிறோம், அது எப்படிப்பட்ட கண்ணி, நரக கண்ணி என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்த வரி எபிகிராம், ஒரு சீட்லைன். அது சாக்காட்டின் கைப்பாவையான அவனே அவனுடைய மோசமான எதிரி. திஸ் மார்டல் கிரீச்சர் இஸ் ஹிஸ் ஓன் worst foe. அவனுடைய மோசமான எதிரி. மனிதனுக்கு மனிதன் தான் எதிரி. வேறு யாருமே மனிதனை அழிக்கவில்லை. இயற்கை ஏற்பட்டு இருக்கின்றது, இயற்கை பேரிடர்கள் இருக்கின்றன. அது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக இறைவனால் அமைக்கப்பட்டு மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அவன் கையை மீறியது. அதை ஒன்றுமே அவனால் செய்ய முடியாது. ஆனால் இங்கே தனக்குத்தானே அவன் மோசமான எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு கணம் யோசித்து பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த 2ஆம் உலகப் போரில் அணுகுண்ட ஆட்டம் பாம்பை போடுவதற்கு முன்னால் பார்த்திருந்தால் இத்தனை அழிவு வந்திருக்காது. எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு எவ்வளவு ஊனமுற்று பிறக்கின்றன. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்படிப்பட்ட மனிதனுக்கு மனிதன்தான் எதிரியாக அமைந்திருக்கின்றான். அவனுடைய விஞ்ஞானம் ஊழின் ஒரு கைவினைஞன். என்ன சொல்றாங்க? His science is an artificer of doom. இருளை கொண்டுவதற்கான ஒரு கைவினைஞன். ரொம்ப தேர்ந்தவன், அதில் மிக தேர்ந்தவன். ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறது மிக தேர்ந்த, அவன் செய்கின்ற தொழில் மிக தேர்ந்தவன். அப்படிப்பட்டவன் தான் ஆர்டிஃபிஷியல் சொல்கிறது. ஸோ அவன் அழிவுக்கான செயல்களில் அவன் மிகவும் தேர்ந்தவனாக இருக்கின்றான். அவன் மண்ணிலே துருவி தேடுகிறான் தன் இனத்திற்கு கேடு செய்யும் வழிகளை. போன வாரம் பார்த்தோமா இல்லையா, உக்கிரணத்தார்னு சொல்லிட்டு இருப்பதை கொண்டு சமைப்பவர் இல்லையா? அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான், வேற எங்கேயோ போகலை, இந்த மண்ணில் தான் தோண்டி தோண்டி தேடுறான். எங்கேருந்து வந்தது அது அணுகுண்டுக்கான தோராயம்? எங்கேருந்து வந்தது அந்த எலிமெண்ட்? எங்கேருந்து வந்தது அந்த மெட்டல்? இது எங்கேருந்து வந்தது? அது எனக்கு மெட்டலாக என்னன்னு தெரியல. அது தோரியம் தோராயம் இல்லை, தோரியம். அதுலேருந்து அதை எங்கே எவனோ கண்டுபிடிச்சான். உடனே அதுலேருந்து என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறான். ஆகவே அவனுடைய மூளையானது 90% டுவர்ட்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் போகின்றது. பாக்கி 10% தான் அதுலேருந்து சைடு எஃபெக்டாக தான் நல்லது கிடைக்கின்றது. அப்படித்தான் வாழ்க்கையானது, மனித வாழ்வானது சென்று கொண்டிருக்கின்றது. தன் மகிழ்ச்சியையும் ஏனையோரின் நலன்களையும் கொலை செய்கிறான். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சா போதும், இந்த வரிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக புரிந்துவிடும். எந்த வரி அது, அந்த எந்த நிகழ்ச்சி,
இரண்டாம் உலகப் போரில் அணுகுண்டு போடப்பட்டது. அந்த ஒன்று ஞாபகம் வச்சோம்னா இந்த வரி எல்லாத்தையும் அப்படியே பொருத்தி பொருத்தி பார்த்து கொண்டே வந்து விடலாம். தன் மகிழ்ச்சியையும் அப்போ அந்த அவர் கண்டுபிடித்தவர் வந்து அவ்வளவு வருத்தப்பட்டாராம். இப்படி இது ஆகும் என்று தெரிந்திருந்தால் இதை நான் கண்டே பிடித்திருக்க மாட்டேன் என்று அந்த விஞ்ஞானி சொன்னாராம். அவ்வளோ ஒரு வேதனை, அவன் தன்னுடைய மகிழ்ச்சி, அவருக்கு எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். இன்றைக்கும் பேசுபவர்கள் அவர் கண்டுபிடித்தார் அப்படின்னு அவரைத்தான் சுட்டி காட்டுகிறார்களே ஒழிய அதை யார் அந்த விளைவை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் மேல் அவ்வளவு பழி விழவில்லை. இதை கண்டுபிடித்த அவர் மேல்தான் அந்த ஆனால்தான் இந்த இடத்துல அவர் ஆர்டிஃபிஷர், அவர் அறிவை கொண்டு அதை கண்டுபிடித்து விட்டார். அதை வைத்துக்கொண்டு மனிதன் ஆக்கத்திற்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவன் என்ன செய்கின்றான், கடவுளுடைய முழு சால்களிடையே தன்னுடைய கைகளினாலேயே அழிவுக்கான விதையை விதைக்கிறான். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இத்தனையும். Nothing has he learned from time and its history. Even as of old in the raw youth of time, when earth, ignorant, ran on the highways of fate, old forms of evil cling to the world's soul. காலத்தினின்றும் அதன் சரித்திரத்தினின்றும் அவன் எந்த ஒன்றையும் கற்றான் இல்லை. பண்டு போலவே உலகின் தோற்றத்தில் இருந்தது போல புவியின் அனுபவமற்ற இளமை கால கூற்றில் விதியனும் பெரும் பாட்டைகளினோடு உலகு அறியாமையுடன் ஓடியபோது ஒட்டிக்கொண்ட தீவினைகளின் பழைய உருவகங்கள் இப்போதும் உலகான்மாவில் ஒட்டிக்கொள்ளும். ரொம்ப அழகாக இருக்கு. காலத்தினின்றும் அதன் சரித்திரத்தினின்றும் அவன் எந்த ஒன்றையும் கற்றான் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி பயோ வெப்பன்ஸ், அணுகுண்டுன்னு யார் வெப்பனை நீ போட வேண்டியதில்லை. இந்த பயோ வெப்பன்ஸ், அதாவது இயற்கையாகவே ஏதோ ஒன்றை செய்து அதன் மூலம் வியாதிகள் பரவி எவ்வளவோ இந்த மாதிரி அந்த பயோ வெப்பன்ஸு அது அன்றைக்கி செஞ்சோமே, அத்தனை வருடங்களுக்கு முன்னால் செய்தோமே, அது அப்படி ஆயிற்றே, ஏன் அதை நாம் இந்த மாதிரியான அழிவுக்கான ஆயுதங்களை, அழிவுக்கான கருவிகளை தயாரிக்கக்கூடாது என்று அவன் புத்தியில் படவே இல்லை. எந்த ஒன்றையும் சரித்திரத்தினின்றும் காலத்தினின்றும் எந்த ஒன்றையும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பண்டு போலவே உலகின் தோற்றத்தில் புவியின் அனுபவமற்ற இளமை கால கூற்றில் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததோ அவன் என்ன செய்தான், வேட்டையாடி சாப்பிட்டான். தன்னுடைய இனத்தாருக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான இடம் வேண்டும் என்று ஒரு கிராமத்தை உருவாக்கினான். அதற்குள் அடுத்தவர்கள் வரக்கூடாது என்று அதை பாதுகாத்தான். அப்படி வந்தவர்கள் மேல் சண்டை போட்டான், போரிட்டான். இப்படி எல்லாம் அதே தான் இன்றைக்கும் தொடர்ந்து வருகின்றது. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்தியா சைனா இந்த பார்டரில் எதுக்காக எவ்வளவு இடத்துல இது மாதிரியான ஒரு போர்கள், தேவையற்ற போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்பொழுது எப்படி இருந்ததோ அது போலவே அது எப்போ விதியனும் பெரும் பாட்டைகளினூடு உலகு அறியாமையுடன் ஓடிய போது, அடுத்த ஒரு பெரிய அடைமொழி அங்கே கொடுத்திருக்கின்றார். உலகு ஆரம்ப காலத்தில் தோற்றத்தில் எப்படி இருந்தது, விதியனும் பெரும் பாட்டையின் வழியாக அறியாமையோடு அது ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமுமே அந்த பழைய தீவினைகளின் பழைய உருவகங்கள் இப்போதும் இன்றைய காலகட்டத்திலும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் தாண்டிய போதிலும் இந்த உலக ஆன்மாவோடு அப்படியே ஒட்டி கொண்டு வருகின்றது. அது இருக்க இருக்க என்ன செய்கின்றது, மேலும் நலிவை உண்டாக்குகின்றது. வளம்போல் தெரிந்த பொழுதிலும் அங்கே ஒரு நலிவானது இருந்து கொண்டே இருக்கின்றது. லௌகீக விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் மனிதன் பின் சரிந்து கொண்டே போகின்றான். நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் நல்ல வாழ்க்கை தானே வாழ்கின்றார்களே, அதாவது இறை வாழ்க்கை வாழ்கின்றன, அது எவ்வளவு கைவிட்டு எண்ணி விடலாம். இது போதுமா? இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விட்டார் போல இருக்கின்றது. அதாவது நல்ல பால் தான் இருக்கின்றது, ஒரு குடம் பால் இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதன் செய்கின்றானே, தனக்குத்தானே கேடு,
பழைய தீவினைகளை எல்லாம் ஒட்டி கொண்டு செய்கின்றானே, அது ஒரு துளி விஷம் விட்டது போல் இருக்கின்றது. அதை யாரால் மாற்ற முடியும்? மாற்ற முடியாமல் இந்த உலக ஆன்மாவானது அந்த தீவினைகளோடு ஒட்டி கொண்டு இருக்கின்றதே என்று சாவித்திரியின் தாயார் கேட்கிறார்கள். இது கடைசி வரி. இதில் எபிகிராம். ஓல்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈவில் கிளிங் டு தி வேர்ல்ட் சோல் அப்படின்றது விதை போன்ற வரி. அப்போ நம்ம கேட்டுக்கலாம், இது விதை போன்ற வரின்னா நான் பழையதை சுமந்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய ஆன்மாவில் அது ஒட்டு கொண்டிருக்கின்றதா? அது இன்னும் தொடருமா? அதை நான் அறுத்து விட முடியுமா? அறுத்து விட்டு மேலே நடக்க முடியுமா? இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் சாவித்திரி படிக்கிறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாதபடிக்கு சொல்லியிருக்கார். ஆமாம், பகவான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆமாம், உண்மைதான். நான் பகவானுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். ஆகா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம யார் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். நீ முன்னேறதுக்காக உன்னுடைய அறிவில் பட வேண்டும், உன்னுடைய ஆன்ம நலத்தில் அது பட வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவற்றைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வேண்டாதவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னால் முன்னேறி செல்ல முடியுமா? நான் முன்னேறி செல்கிறேனா? இந்த கேள்விகள் எல்லாம் அரசியனுடைய கேள்விகளுக்கு பின்னால் தொக்கி நிற்கின்றது. சாவித்திரி சும்மா வரல. சாவித்திரி காவியமானது சும்மா வரல, ஏதோ ஒன்றுக்காக வரவில்லை. இது போன்ற கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பிக்கொண்டு நம்மை உருமாற்றம் செய்வதற்காகத்தான் வருகின்றது. எங்கள் அம்மா அப்படி இருந்தா, ஆனால் நானும் அப்படி தான் இருப்பேன். என் கொள்ளு தாத்தா குணம் அது அப்படியே இருக்கு. ஏன் இருக்கணும்? உன் கொள்ளு தாத்தா குணத்தை நீ ஏன் கொள்ளணும்? தேவையில்லையே. அவர் வச்சிருந்தானே அது அவருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லாதது அது. அதை நான் விட்டுவிட வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறார் பகவான். War making not the sweet smiling calm of life, battle and rapine, ruin and massacre are still the fierce pastimes of man's warring tribes. An idiot hour destroys what centuries made. His wanton rage or frenzied hate lays low the beauty and greatness by his genius wrought and the mighty output of a nation's toil. வாழ்க்கையில் இனிய அமைதியான புன்னகையை போர் ஒன்றுமில்லாததாகும். பெரும் சண்டை, சூறையாடல், அழிவு மற்றும் படுகொலை இவையே இன்னமும் நாகரீகமற்ற போர்க்குணம் கொண்ட மனித வினமதனின் கொடூர பொழுதுபோக்கு. பன்னெடுங்காலம் கட்டியதை ஒரு அறிவற்ற கணம் அழிக்கும். அவனது பொறுப்பற்ற உணர்ச்சி வேகம் அல்லது வெறியூட்டப்பட்ட வெறுப்பு, அவனது பேரறிவின் உருவாக்கமாகிய அழகு, பெருமை இவற்றையும் ஒரு தேசத்தின் கடின உழைப்பின் ஆற்றல் மிகு வெளிப்பாடுகளையும் கீழிறக்கும். என்ன அழகு! வாழ்க்கையின் இனிய அமைதியான புன்னகையை போர் ஒன்றும் இல்லாததாகும். காஷ்மீரில் போர் இல்லை, உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடக்கிறது. இங்கே இருக்கின்ற நாம் மனதுக்குள் வருத்தப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஏன்? நமக்கு தெரிந்தவர்கள், நமது உறவினர்கள் இருந்தால் இன்னும் அதிக துயரம். எவ்வளவு துயரம் பாருங்க. இந்த போர் வாழ்க்கையின் இனிய அமைதியான புன்னகை இனிமையாக இருக்கின்றது, மிகவும் காம் அமைதியை கொண்டிருக்கின்றது. அப்படியே ஒரு புன் சிரிப்பாக இளநகையாக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர் எங்கேயோ நடக்கின்ற போர் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக்கி விடுகின்றது. இந்த இனிமையை அழித்து விடுகிறது, இந்த அமைதியை அழித்து விடுகிறது, அந்த புன்னகையை அழித்து விடுகிறது. பயம் பயம். கார்கில் போர் நடந்த பொழுது எவ்வளவு வீட்டில் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணினோம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ்வளவு வேண்டுதல்கள். அங்கே இருக்கின்ற எமது வீரர்கள் அழிவில்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு துயரமான நிகழ்வு. முழு இந்தியாவுமே அதனால் துயரப்பட்டது. வெற்றி கிடைத்த பின்னர் அது வேறு. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் வரை
முக்கால்வாசி பேர் அந்த துயரத்தால் சூழப்பட்டிருந்தோம். அது நம்முடைய வாழ்க்கையை போன வாரத்தில் பார்த்த மாதிரி வாழ்வெனும் கோட்டை வந்து முற்றுகையிடப்பட்டிருந்தது அது போன்ற நிகழ்வுகளால். இங்கே அதைத்தான் பகவான் சொல்லுகின்றார். ஒன்றும் இல்லாததாக்கும். நாட் NOUGHனா ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது, அது அப்படி ஆக்கி விடுகின்றது. அது பேட்டில் அண்ட் ரேப்பைன், ரூயின் அண்ட் மேசக்கர், பெரும் சண்டை, சூறையாடல், அழிவு மற்றும் படுகொலை இவையே ஆர் ஸ்டில் த ஃபியர்ஸ் பாஸ்டைம்ஸ் ஆஃப் மேன்ஸ் வாரிங் ட்ரைப்ஸ். என்னது? மனித இனமதனின் கொடூர பொழுதுபோக்கு. அவனுக்கு பொழுதுபோக்கு வேணும்னு சொன்னால் புதுசாக ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஒன்றுமே வேண்டாம், வீடியோ கேம்ஸ் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் கையில் வீடியோ கேம்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஆக்கத்தை அழிக்கிறது தான். எப்படி ஜெயிக்கிறது. ஆக அவர்களால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்களை செய்து விடுகின்றது. அங்கே அவ்வளோ பெருசாக போக வேண்டாம், உலக அளவில் நம்ம போக வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளே குழந்தைகள் கையில் இருக்கிற, இல்லை பெரியவர்களும் விளையாடி கொண்டிருக்கிற வீடியோ கேம்ஸ் எப்படி இருக்கின்றன? அழிவு அழிவு அழிவு. இவனை அழித்து நான் செல்வேன், இவனை கொல்லு, இத்தனை பேரை கொல்லு, உனக்கு இத்தனை பாயிண்ட். இதுவா விளையாட்டு? இது எப்படி இருக்கின்றது? கொடூர பொழுதுபோக்கு, மிகவும் கொடூரமாக இருக்கின்றது. அதுபோல இந்த உலக மக்களிடையே, இனத்தினிடையே பெரும் சண்டை, சூறையாடல், ரேப்பைன், சூறையாடல், அழிவு, படுகொலை, மொத்தமாக எல்லோரையும் அழிக்கிறது. அதில் நல்லவர்களும், அதாவது அறியாத ஜனங்களும் இறந்து போகின்றார்கள். ஹிட்லரை பாருங்க, எத்தனை ஆன்மாக்களை அவன் அழித்தான் அந்த கேஸ் சேம்பருக்குள்ளே போட்டு. இது எல்லாமே அந்த பகவான் வந்து இரண்டாம் உலக போரின் சமயத்தில் நடந்த எல்லாவற்றையுமே நமக்கு இங்கே காட்டுகின்றார். இது நமக்கு தெரிந்தது. இனிமேல் வரப்போகின்ற ஜென்ரேஷன்ஸு அவர்களுக்கு இரண்டாம் உலக போர் என்றால் என்னன்னே தெரியாது. அதனால தான் அவர்கள் இது மாதிரியான விளையாட்டுக்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு ஒரு தெளிவாக பகவான் வந்து இங்கே கொடுத்திருக்கின்றார். அது கொடூர பொழுதுபோக்காக மனிதன் விளையாடி கொண்டிருக்கிறான் மனித உயிர்களோட. பன்னெடுங்காலம் கட்டியதை ஒரு அறிவற்ற கணம் அழிக்கும். ஒரு செகண்டு தான் அவன் பாம்பை போட்டுட்டு வந்துட்டான். பன்னெடுங்காலம் கண்ண அந்த ஜப்பான் அவ்வளோ அழகிய தேசம், எளிமையான மக்கள், உலக போரில் ஈடுபட்டிருந்தார்கள். அதெல்லாம் சரி. ஏன்னா ஒரு காலகட்டம் அந்த நிலைமை அது அவர்களுக்கு ஒரு அதே போன்று அவர்கள் செய்ததற்கான பலனையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் இவ்வளவு கொடூரமாக அது இருந்திருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்தோம். வினை விதைத்தான், வினை அறுத்தான். சரி, அவர்கள் பேர்ல் ஹார்பரில் போய் அந்த குண்டை போட்டார்கள். அதனால் அதற்கு அதுவும் அடுத்தாப்பில் வருது. அதற்கு எதிர்வினையாக இவன் செய்கிறான். இப்படி ஒன்றுக்கொன்று எதிர்வினையாக போய்கொண்டே இருக்கின்றது இல்லையா? பன்னெடும் காலம் கட்டியதை ஒரு அறிவற்ற கணம் அழிக்கும். அவனது பொறுப்பற்ற உணர்ச்சி வேகம், வாண்டன் அப்படின்னு கொடுத்துருக்கார் பாருங்கள். வாண்டன் ரேஜ், வேகம், பொறுப்பற்றது. அது என்ன செய்கின்றது? அல்லது வெறியூட்டப்பட்ட வெறுப்பு அவனது பேரறிவின் உருவாக்கமாகிய அழகு, பெருமை இவற்றையும், அதோட மாத்திரம் இல்லை, அவனுடைய அறிவானது விரிந்து கொண்டே வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மனிதன் இன்று இல்லை. அவனுடைய அறிவு எவ்வளவோ விதத்தில் முன்னேறி இருக்கிறது, விரிவடைந்து வருகின்றது, எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் அது என்ன செய்கின்றது? அந்த அழிவு, அந்த அழகையும் பெருமையும், இது எல்லாவற்றையும் இந்த பொறுப்பற்ற உணர்ச்சி வேகம் அல்லது வெறியூட்டப்பட்ட உணர்வு, அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்கள். இதை தவிர, அழகு, பெருமை இவற்றை தவிர ஒரு தேசத்தின் கடின உழைப்பின் ஆற்றல் மிகு வெளிப்பாடுகளையும் கீழிறக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ரீலங்காவில் போர் நடக்கும் பொழுது ஒரு பெரிய லைப்ரரியை முழுக்க கொளுத்தி அப்படியே எரித்தார்கள். அது எவ்வளவு ஒரு பெரிய லாஸ், மனித இனத்திற்கே ஒரு பெரிய நஷ்டம். படித்து பாருங்கள். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் எவ்வளவு அழிவுகளை மனிதன் கொண்டு வந்திருக்கின்றான். இந்த பேரறிவின் உருவாக்கம், புத்தகங்கள், அறிவு கருவூலம், பெட்டகங்கள் இன்றைக்கு கிடைக்குமா? அந்த புத்தகங்கள், அந்த எழுத்துக்கள், அந்த அறிவு கிடைக்காது. அது
ஒரு தேசத்தின் கடின உழைப்பின் ஆற்றல் மிகு வெளிப்பாடுகளையும் கீழிறக்கும். அப்படியே கீழே இறக்கி கீழே இழுத்து இருளுக்குள்ளே தள்ளி அப்படியே சேற்றுநூல் புதைந்து படும்னு பார்த்தோமா இல்லையா போன வாரம். படிப்படியாக சேற்றுநூல் மூழ்கும். அதே மாதிரி அவன் செய்கின்றது எல்லாமுமே எங்கே ஆகின்றது? ஒன்றுமில்லாமல் அவனுடைய எவ்வளவு உயர்வாக அவன் இருந்த பொழுதிலும் இந்த செயல்பாடுகளினால் அவன் கீழிறங்கி வந்து விடுகின்றான். மிருகத்திற்கும் கேவலமானவனாக ஆகிவிடுகின்றான். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பகவானுடைய வார்த்தைகள் வந்து அப்படி வந்து உள்ளே போய் ஆழ்ந்த அம்புகள் போல தைக்கின்றன. இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சாவித்திரியோட அம்மாவுக்கு இல்லை, கேட்டுருக்க நம்ம எல்லார் உள்ளத்துலேயுமே அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எழுகின்றன. ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்மை நாம் திருத்தி கொண்டால் போதும், அவ்வளோதான். சிம்பிள் சொல்யூஷன். நான் என்னை திருத்தி ஒழுங்காக வாழறேன்னா, மதர் சொன்னபடி நான் வாழறேன்னா, பகவான் சொன்னபடி நான் வாழறேன்னா அது போதும், அவ்வளோதான். கடைசியாக all he has achieved he drags to the precipice. His grandeur he turns to an epic of doom and fall. His littleness crawls content through squalor and mud. He calls heaven's retribution on his head and wallows in his self-made misery. தான் சாதித்துள்ள அனைத்தையும் கொடும் பாறையை நோக்கி கடினமாய் இழுத்துச் செல்கிறான். தன்னின் மகத்தானவற்றையெல்லாம் இருளுக்கும் அழிவுக்குமான வீரகாவியமாக்குகிறான். அவனது சிறுமைத்தனம் கழிவுகளோடும் சேற்றினோடும் ஊர்ந்து செல்வதில் திருப்தியுறுகிறது. அவன் விண்ணகத்தின் வஞ்ச எதிர் செயல்களை தன் தலைமைக்கென அழைக்கின்றான். தானே உருவாக்கிய துயரத்தில் கிடந்து சிறுமைப்பட்டு உழல்கிறான். அப்படியே தலையில் அடிக்கிற மாதிரியான உரைகள். இங்கே இந்த கொடும் பாறை என்பதை அழிவு என பொருள் கொள்ள வேண்டும். பிரிசிபிஸ்னா ஒரு உயர்ந்த கூர்மையான பாறைன்னு அர்த்தம். அது தான் சாதித்துள்ள அனைத்தையும் அவன் நிறைய சாதிச்சிருக்கான், அளவிட முடியாதது, எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ. அனைத்தையும் அதை என்ன செய்கின்றான்? அழிவை நோக்கி இழுத்து செல்கின்றான். ஆக்கப்பூர்வமாக எவ்வளவோ வந்திருக்கே அப்படின்ற கேள்வி எழும். திருப்பி இதே தான் பதில். ஆக்கப்பூர்வம் 1%ன்னு சொன்னால் அழிவு 99%. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, எது தேவைன்றதை பார்த்துக்கணும். 99 வேணுமா 1 வேணுமா? 1 தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், 99 வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் செய்கிறது முழுக்க 99ஐ நோக்கி தான், அந்த 1ஐ நோக்கி செல்வதில்லை. இதுதான் இங்கே அந்த செய்கின்ற எல்லாமுமே, சாதித்துள்ள அனைத்துமே எங்கேயோ அழிவை நோக்கி அவனே கவனமாக கடினமாக இழுத்து செல்ல. அவன் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலை. அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறான், அதை கொண்டே அழிவுக்குள்ளே அவனே போட்டு விடுகின்றான். தன்னின் மகத்தானவற்றையெல்லாம் இருளுக்கும் அழிவுக்குமான வீர காவியமாக்குகின்றான். His grandeur he turns to an epic of doom and fall. தன்னின் மகத்தானவற்றையெல்லாம், எனக்குள்ளே இருக்கின்ற அறிவு, செயல், ஊக்கம், விடாமுயற்சி எல்லாவற்றையும் மகத்தானவை இவை எல்லாமுமே. சாதாரண கீழ்நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன், கீழ்நிலையில் விலங்காக பிறந்த விலங்கினத்திலேயே தோன்றிய மனிதனானவன் தன்னுடைய அறிவை கொண்டு இவ்வளவு முன்னேறி வந்திருக்கின்றான், மகத்தானவற்றையெல்லாம் சாதித்துள்ளான். அதை எல்லாவற்றையும் எதற்கான வீர காவியமாக்குகின்றான்? இருளுக்கும் அழிவுக்கும். அங்கே கொண்டே சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறான். உயர்வுக்காகவோ தன்னுடைய உயர்ச்சிக்காகவோ தன்னுடைய மீட்சிக்காகவோ அதை பயன்படுத்தாமல் எங்கே கொண்டு சென்று அதை விட்டுவிடுகின்றான்? இருளிலும் அழிவிலும் சென்று விட்டுவிடுகின்றான். அவனது சிறுமைத்தனம் கழிவுகளினூடும் சேற்றினூடும் ஊர்ந்து செல்வதில் திருப்தி வருகிறது. புழு மாதிரி இருந்தால் போதும். நிறைய இடத்துல இந்த பகவான் வந்து இந்த புழு மாதிரி ஊறுறதுன்னு சொல்லியிருப்பார். அது அவ்வளவு கேவலம். அதுக்குள்ளே அப்படியே உருண்டு கிடந்தால் போதும், அதை விட்டு வெளியில் வர வேண்டாம். அவனது சிறுமைத்தனம் கழிவுகள், இங்கே ஸ்குவாலர்னு கொடுத்துருக்கிறது ஆக்சுவலாக நான் அர்த்தம் தெரியாதபடிக்கு டிக்ஷனரியை பார்த்தா மனித கழிவுகள்னு கொடுத்துருந்தது.
எவ்வளவு கேவலம் பாருங்க இல்லை வா. அப்படிப்பட்ட ஒரு கழிவு, கேவலத்துலேயும் கேவலம், அப்படிப்பட்ட ஒரு கழிவுகள் மிக தாழ்ந்து கேவலப்பட்டு போனவைன்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக அப்படியே மனித கழிவுகள்னு எடுத்துக்க வேண்டாம், அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கின்றதுன்னு அர்த்தம். அது நான் கேவலப்பட்டு அந்த சேற்றின் ஊடும் அப்படியே ஊர்ந்து செல்வதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். போதும், இது போதும் எனக்கு, நான் கண்டுபிடிச்சது இவ்வளோ பேரை அழித்தது, இந்த இடத்துல நான் பட்டனை தட்டினேன்னா அந்த கண்ட்ரியே போயிடும். ஆஹா, ரொம்ப சந்தோஷம், எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு தனக்குள்ளே ஒரு இருமாப்பு அவனுக்கு. அவன் விண்ணகத்தின் வஞ்ச எதிர்ச்செயல்களை தன் தலைமைக்கென அழைக்கிறான். இங்கே வஞ்ச எதிர்ச்செயல்கள்னு சொல்கிறது கடவுளர், அந்த ஒரு பரமனுக்கு கீழே கடவுளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலவற்றை படைத்திருக்கிறார்கள், அவர்கள் மனிதனை திருத்துவதற்காக அல்லது அவன் செய்த செயல்களுக்காக அங்கே ஒரு தண்டனையை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் இவன் என்ன செய்யறான், எனக்கும் வேணும்னு சொல்லலை. நான் இறைவன் எத்தனை பேர் சொல்லியிருக்கான். ஹிரண்யகசிப்பு, நாராயணனே கடவுளே, நான் தாண்டா கடவுள், ஹிரண்யகசிபாய நமக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்றைக்கும் கூட இறைவன் இல்லை, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அது மாதிரி அதை எல்லாவற்றையும் தன் தலைமைக்கென அழைக்கின்றான். ரெட்ரிபியூஷன் ஆக்சுவல் இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு சொன்னால், பனிஷ்மெண்ட் இன்ஃப்ளிக்டட் ஆன் சம்ஒன் ஆஸ் வெஞ்சன்ஸ் ஃபார் அ ராங் கிரிமினல் ஆக்ட். இதை கடவுளர்கள் செய்கிறார்கள் மனிதனுக்கு அவனை திருத்துவதற்காக. இவன் என்ன செய்கின்றான், அதையே தனக்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனித இனத்துக்கு அதை திருப்பி செய்கின்றான். கடைசி வரியை பார்த்தா, தானே உருவாக்கிய துயரத்தில் கிடந்து சிறுமைப்பட்டு உழல்கிறான். தானே உருவாக்கிய துயரம், இவ்வளோ துயரத்தையும் இறைவன் கொடுத்தாரா? இல்லை. அவன் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் தான் இருக்க சொல்லி இருக்கிறான். ஆனால் நானே உண்டாக்கி கொண்டது, நானே அழிவை தேடுவதற்கான விதைகளை தேர்ந்தெடுத்தேன், நானே என்னுடைய வாழ்க்கையில் நட்டேன், நானே அது வளர்ந்து வருவதற்கான ஊக்கத்தையும். போன வாரம் பார்த்தோம் நர்சிங், நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கின்றவற்றை பேணி வளர்க்கின்றோம், விருந்தினர் போல் காக்கின்றோம்லாம் பார்த்தோம். அதை நானே எனக்குள்ளே அப்படியே உருவாக்கி கொண்டு வருகின்றேன். அது எல்லாவற்றையும் முறைப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம், துயரத்திலும் சிறுமையிலும் கிடந்து உழல்கிறான் மனிதன். இவ்வளவையும் யார் சொல்கிறது? சாவித்திரியோட அம்மா. ஏன் சொல்லுகிறார்கள்? நாரதர் சொல்லிவிட்ட உண்மையினால். அந்த அம்மாவால் தாங்க முடியவில்லை. இவ்வளவெல்லாம் மனிதன் செய்திருக்கானே, இதற்கெல்லாம் விலையாக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட வேண்டுமா அப்படின்ற கேள்வி தான் அந்த இடத்துல வருது. இவ்வளவுக்கு பின்னால் இருக்கிறது, இவ்வளவெல்லாம் மனுஷன் செஞ்சிருக்கானே, ஆனால் யார் அதை அனுபவிக்க போது? என்னுடைய மகள், அவளுக்கு இந்த துயரம் வந்து விட்டது என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த வாரத்தில் பார்த்தது இதுதான். 110 143 வரைக்கும் பார்த்தோம். சாவித்திரியினுடைய தாயார் பேசுவது தான் அனைத்தும். நாரதரை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் அனைத்தும் பல உண்மைகளை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இனி அடுத்த வாரம் சந்திப்போம்.